ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக சிம்பிளாக முட்டை கலக்கி எப்படி போடுறது அப்படின்னு ஒரு 3 வேரியன்ட் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் தான். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ரெசிபிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஹோட்டல்ஸில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக் வந்து ஓப்பன் பண்ணி ஊற்றிருக்கோம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது அந்த கலக்கி வந்து அந்த சுருட்டி எடுக்கிறதுல தான் இருக்குது பேனில் போட்டு அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இந்த மசாலா என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு இப்போ நம்ம சுருட்டி எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது தான் 3 ரெசிபியுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது அப்படியே பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க, நான் கலக்கியெல்லாம் செஞ்சதில்லை. பட் உங்களுக்கு ஹாஃப் பாயில் அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இதுவும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சுருட்டி உள்ளே கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கிறப்பே எடுத்துடுறாங்க. அப்படி பிடிக்காது, உங்களுக்கு நல்லா வந்து அது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும், ஆம்லெட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதை இன்னும் ஒரு செகண்ட் வந்து நீங்கள் இன்னும் ஒரு 1 மினிட் வந்து அப்படியே சுருட்டி வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். பட் இது வந்து கலக்கி ஸ்டேஜ்லேயே எடுத்திருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் லைட்டாக உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி ஹாஃப் பாயில் மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே செகண்ட் வேரியண்ட் மாதிரி இது வந்து அதே தான். பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியன் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். சால்ட், ஜீரகத்தூள், பெப்பர், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இதில் உங்களுக்கு எப்படி ஆனியன் வேணுமோ நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறதுனா பொடியாக போடலாம். இதுலேயே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் அப்போ வந்து எங்கள்கிட்ட இல்லை, ஸோ அதனால் ஆட் பண்ணல. அதே மாதிரி பேனில் போட்டுட்டு ஊற்றி நம்ம சுருட்டி எடுக்க போகிறோம். பட் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதை எக்ஸ்ட்ரா ஒரு அரை நிமிஷம் வந்து வச்சு எடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகிற அளவுக்காவது இருக்கணும். அதனால ஒரு அரை நிமிஷம் வந்து பிளெயின் கலக்கியை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுக்கணும். இதில் ஆனியன் மட்டும்தான் இல்லை, நீங்கள் நார்மலாக ஆம்லெட்டுக்கு எப்படிலாம் வெஜிடபிள்ஸ் துருவி போடுவீங்களோ அதே மாதிரி துருவி போட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து சுருட்டி வச்சு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனியன் போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு அரை நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எடுக்க போகிறோம், அவ்வளவுதான். இதை தனியாக ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்றாங்க. இதை எதையும் ஃபுட்டோடு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் தனியாக இதை ஸ்நாக்ஸ் மாதிரி தான் நிறைய சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து குழம்பு கலக்கி. இந்த குழம்பு கலக்கிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு முட்டை, கொஞ்சம் பெப்பர், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு சிக்கன் அப்படி இல்லாட்டி மட்டன் கிரேவி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஃபிஷ்ஷோ இல்லை வேறு எந்த கிரேவியுமோ இதில் ஆட் பண்ணக்கூடாது. சிக்கன் கிரேவி அப்படி இல்லாட்டி மட்டன் கிரேவி நீங்கள் வைக்கிறப்போ அதை வந்து ஒரு கரண்டியால், குழிக்கரண்டி சின்ன கரண்டியால் வந்து அந்த அளவுக்கு ஒரு முட்டைக்கு அந்த சின்ன குழிக்கரண்டியால் ஓரளவு ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரோட்டு கடையிலலாம் நிறைய வந்து சாப்பிடுவாங்க குழம்பு கலக்கி அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆம்லேட்டாக நான் பண்ணி சாப்பிட்ருக்கேன், கலக்கியாக நான் செஞ்சு சாப்பிட்டதில்ல. பட் கலக்கியாக சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கிறப்போ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் உப்பும் பெப்பரும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த கிரேவியில் இருக்கிற உப்பும் பெப்பரும் இதில் இருக்கும். நம்ம குழம்பு வந்து அரை கரண்டி கிட்ட ஊற்றுறோம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மினிட்ஸ் நம்ம எப்படி வந்து வெங்காயத்துக்கு வச்சோமோ அதே மாதிரி இதையும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். பை பை.